இன்னைக்கு நம்ம டே 2 ஓட ஃபுட் சார்ட் பார்க்கலாம். டே 1 பார்க்காதவங்க இந்த கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ரெடி பண்ண போகிறோம். நான் இங்கே கேரட் இட்லி செய்ய போகிறேன். அதனால் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு துருவிக்க போகிறேன். எவ்வளோ சின்னதாக துருவ முடியுமோ துருவிக்கோங்க, அப்போ தான் குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 2 கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கலாம். உங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக வரதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நான் பெருசாக கசகசன்னு எதையும் சேர்க்க போகிறது இல்லை. உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ இட்லி தட்டில் ஊற்றிடலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றிடுங்க. ஒரு குழியில் நான் வெறும் இட்லி மாவும் ஊற்றிருக்கேன். இதை நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இட்லிங்க நல்லா வெந்துருச்சு, வெளியில் எடுத்துடலாம். கேரட் கூட இங்கே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இட்லியோடு சேர்ந்து இதுவும் சாஃப்டாக தான் இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்படியே கூட கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை தேங்காய் சட்னியோடு கொடுக்கலாம். தேங்காய் சட்னி நீங்கள் மிளகாய் சேர்க்காமல் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கணும், அப்போ தான் தொட்டு கொடுக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக பருப்பு வச்சு அதை கூட தொட்டு கொடுக்கலாம். இல்லை ரெண்டும் வேண்டான்னா இந்த மாதிரி பால் ஊற்றி கொடுங்க, சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இது எல்லாமே ஐடியாஸ் தான். உங்கள் குழந்தை எந்த மாதிரி சாப்பிடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. 8 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 10-11 மணி அளவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் முட்டை கொஞ்சமாக நெய் பாத்திரத்தில் விடுங்க. நான் இங்கே நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழி முட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை அப்படியே நீங்கள் உடச்சி ஊற்றலாம், இல்லைன்னா பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அடித்து அதுக்கப்புறம் ஊற்றலாம். அது இன்னும் சாஃப்டாக வரும். இதோட ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதுக்கப்புறம் நல்லா கிளற வேண்டியதான். வெயிட் கெயினை கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் ஒரு முட்டை தாராளமாக கொடுக்கலாம். இதை தவிர பன்னீரும் உருளைக்கிழங்கும் நிறைய கொடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதோ நம்மளோட முட்டை ரெடி. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதால நம்ம மத்தியானத்துக்கு ரசம் சாதம் கொடுத்துடலாம். ஸோ ஒரு 1 மணி போல் ரசம் சாதம். குழந்தைங்களுக்கான ரசம் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகு, ஒரு 2 பல் பூண்டு. இதை இப்போ நல்லா தட்டிக்கலாம். சில டைம் குழந்தைங்க வயிறு புஷ்ஷுன்னு இருக்கும், ஹெவியாக சாப்பிட்ருந்துருக்கலாம். அந்த டைமில் உங்களுக்கு அடுத்தது என்ன கொடுக்கன்னு தெரியாது. அந்த மாதிரி டைமில் ரசம் வச்சு கொடுங்க. இது நல்லாவே டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணி மறுபடியும் தட்டுங்க. எப்பயுமே பேபி ஃபுட்டில் நீங்கள் சீரகம், பூண்டு, அதே மாதிரி மஞ்சத்தூள், இது 3ஐயும் நல்லா சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஆன்டி பாக்டீரியல் உங்களது மஞ்சத்தூள் எல்லாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இதை வதக்கிக்கலாம். சீரகம் உங்களுக்கு டைஜஷனுக்கு மட்டும் இல்லைங்க, சளி வராமல் இருக்கிறதுக்கு கூட அது ப்ரிவெண்ட் பண்ணும். அதே மாதிரி காலிக்கு கூட அது ட்ரீட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக சீரகம் எப்பயுமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நம்ம ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த தக்காளியும் ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேருங்க. 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களா இருந்தால் உப்பு சேர்க்க வேண்டாம். 1 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை கொதிக்க விடலாம். குழந்தைங்களுக்கு ஃபீவர் டைமில் இது கொடுங்க, இது ரொம்ப பெஸ்ட்டு.
இப்போது கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கோங்க. இதை மசிச்சு இப்போ ரசம் போட்டு பிசைய போகிறோம். ஸோ ஃபீவர் டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்குறதா இருந்தால் நெய் போட வேண்டாம். டைரெக்டாக அந்த தட்டி வச்சதை போட்டு தக்காளியும் போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு எடுங்க. அதுவே போதும், நெய் சேர்க்க வேண்டாம் அந்த டைமில். எப்பயுமே சாதத்தை ஒரு தடவை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரசமோ இல்லை குழம்பு வைக்கிறீங்களோ அதெல்லாம் போடுங்க. இல்லைன்னா ஒழுங்காக மசிக்க வராது. அதே மாதிரி 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்கன்னா கண்டிப்பாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி கொடுத்துருங்க. அப்போ தான் அவங்களால ஈஸியாக சாப்பிட முடியும். இதோ ரசம் சாதம் ரெடி. மத்தியானத்துக்கு நம்ம எந்த பருப்பும் சேர்க்காததால் ஈவினிங்க்கு நம்ம உளுந்து பால் ரெடி பண்ண போகிறோம். அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் லைட்டாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழம் கட் பண்ணி கொடுங்க. நான் இன்றைக்கி பப்பாளி கொடுக்குறேன். உங்ககிட்ட என்ன பழம் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. வாங்க உளுந்து பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இது லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுந்தை நீங்கள் ஏற்கனவே கழுவி காய வைக்கலைன்னா வறுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை கழுவிக்கோங்க. உளுந்து ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இப்போ 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டுடுங்க. உளுந்து மசியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். ஸோ என்ன தான் நீங்கள் வேக வச்சாலும் ஒரு தடவை நல்லா மசிச்சிருங்க. இனிப்புக்காக நான் பொடிச்ச வெல்லம் இங்கே ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இதோ நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப நல்லது. உளுந்து குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, பெண் குழந்தைங்களோட கர்ப்பப்பையை இது நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். தொடர்ந்து இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு வளர எந்த யூட்ரஸ் பிரச்சனையும் வராது. ஸோ இதோ நம்மளோட உளுந்து பால் ரெடி. இந்த பாலை ஒரு 5 மணி போல் நீங்கள் குழந்தைக்கு கொடுத்துடலாம். நைட்டு சாப்பாட்டுக்கு நான் ஜவ்வரிசி கிச்சடி செய்ய போகிறேன். இங்கே நான் ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா முதல்ல தண்ணியில் அலசி எடுத்துருங்க. இதை அப்படியே ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கலாம். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செய்யணும் அப்படின்னா நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசியில் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். பட் அதோட காய்கறியை சேரும்போது அது ஒரு பர்ஃபெக்ட் பேபி ஃபுட்டாக மாறுது. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் நான் சேர்க்குறேன். இன்கேஸ் நீங்கள் 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இது சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் தட்டி போடுங்க. இல்லையா சீரக பொடி சேர்த்துருங்க, அது இன்னும் பெட்டர். ஒரு 1/2 உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி இதோட சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. உருளைக்கிழங்கு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, எந்த காய்கறினாலும் நீங்கள் சேர்க்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கன்னா நீங்கள் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் தண்ணி. இதோட கொஞ்சமாக உப்பு. 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் உப்பு சேர்க்கறது இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி வேகணும், உருளைக்கிழங்கும் வேகணும். ஒரு மூடியை போட்டு நல்லா வேக விடுங்க. அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக நடுவில் எடுத்து அப்பப்போ கிளறிக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணணும். இதோ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு கூட நல்லா வெந்துருச்சு. 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க தாராளமாக உருளைக்கிழங்கு இப்படியே சாப்பிட்றோம். 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களா இருந்தால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் மசிச்சு விட்டுருங்க. இதோ நம்மளோட ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு கிச்சடி ரெடி. இதோட டே 2ஓட சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது. 3ஆவது நாள் ரெசிபீஸோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.